ஐயோ செயின் என்ன தேடுறீங்க? வந்து இவங்கிட்ட சொல்ல வேண்டாம். ஒண்ணுமில்ல. போச்சு இருக்கணும். ஐயோ செயின வேற காணவே. என்ன தேடிட்டு இருக்கிற? ஒண்ணும் இல்லண்ணா, இந்த செயினா? ஆமாண்ணே, ஆத்தக்கரை எல்லாம் தூச்சிட்டு போ, இந்த பவானிக்கு கொடுத்துச்சே. அது சரி, நீங்க வரும்போது செயின் இருந்ததுண்ணா, ஆனா இங்கதான் எங்கயோ காணா போச்சு. இங்கதான் காணா. செயின பாத்தியா? பாத்தனே. எடா இந்தாங்க. இதுக்கு பேரும் செயின் தானே. எனக்கு இந்த செயின் தவிர வேற எந்த செயின் தெரியாது. இவனை யாருன்னு நினைச்சே? பூகம்பத்துல பிறந்தவன்டா. டேய் ராமு, செயினை யார் எடுத்தாங்க நீ பாத்தியா? ஓ பாத்தியா? அப்ப யார் எடுத்தா? டேய் என்ன ராமு உன் வயித்து தொட்டு காட்டுது? அது வேற ஒண்ணு இல்லனே, அதுக்கு நான் தீனி போடுறேனா? இப்ப ஏன் வயிறு காலியா இருக்கா? சாப்பிட்டியான்னு கேக்குது. ஆமா, உனக்கு வயிறு எங்க இருக்கு? இங்க. அது நெஞ்சுடா. அப்ப இங்க. அது தொப்புளு. அப்ப இங்கதான் இருக்கு. உனக்கு உடம்ப சுத்தி வயிறு இருக்குடா. இப்ப செயினுக்கு என்ன பண்றது? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் ஒரு ஐடியா பண்றேன். என்னண்ணே தலையில மண்டை ஓடும், நெத்தில அபாயம் எழுதி வச்சிருக்கு? யார் அவரு? இவரா? பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. அதான் நெத்தியில அபாயம் எழுதி வச்சிருக்காரு. சண்டி சாமுண்டி பிண்டி கீதாஞ்சலி. எதுக்கு வந்திருக்காரு? செயின் காணா போச்சுல்ல, அதை கண்டுபிடிக்க. இவங்கால செயின் எடுத்திருந்தா மரியாதையா கொடுத்துரு, இல்ல என்ன ஆகும் தெரியுமில்ல? மந்திரத்தை செபிச்சு இந்த பூசணிக்காய ஒரே வெட்டா வெட்டுவேன். திருடுனவன் மண்டை பானை உடையிற மாதிரி உடைஞ்சு சதறும், ரத்தம் கொட்டும். நீ என்ன பயப்படுற? நான் திருநா தானே. அப்புறம் என்ன வட்டத்துக்குள்ள வந்து நில்லு. வட்டத்துக்குள்ள எதுக்கு? நீ திருடுனியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாடா. ஓம் ரீம் கிரீம் சலீம் அண்டமணி விண்டமணி கண்டமணி கவண்டமணி. நீ குனி ராமு. ஐயோ மண்டை போச்சு, மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ மண்டை உடைஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, என் மண்டை ஓடு தனியா வந்துருச்சு. யாராவது வந்து ஒட்ட வைக்கல, ஓடியாங்கல, செயினை கொடுத்துடுறேன். அடிங்க திருட்டு பயல, நீதான் எடுத்தியா? குறா. என்னங்க செயினை கொடுத்துறேன், மண்டோட ஒட்ட வைங்க. அடச்சி, தலையை தொட்டு பாடுறா. உன் மண்டை உன்கிட்ட தான் இருக்கு, உடஞ்சது சட்டிடா. அப்ப ரத்தம்? நாங்க கலக்கின சிகப்பு சாயண்டா. உன்கிட்ட இருந்து செயின் வரவழைக்கத்தான் இந்த ஆள மந்திரவாதி மாதிரி நடிக்க வச்சு. என்ன வேணும்? இதே மாதிரி 2 பண்ணு வேணும். പിന്നെ என்ன வேணும்? பொண்ணு வேணும். എന്താ நான் வேணும்? നിന്റെ മുഖത്ത് ഞാൻ ചുടുവെള്ളം ഒഴിക്കും. சுடுவெள்ளம்னா சுக்காப்பியா? ചുടുതണ്ണി. சுடுதண்ணியா? ஐயோ നിക്കടാ അവിടെ. ஐயோ தெரியாம എവിടേക്കാ ഓടണേ? വരാ അവിടെ. ചുടുവെള്ളം എടുക്ക്. தெரியாம சொல்லிட்டம்மா. போமா குட்டி ஊத்திராதே. சுடுதண்ணி ஊத்திராதே. போமா ஊத்திராதே. ஐயோ അമ്മേ എന്റെ രംഗത്ത് ചുടുവെള്ളം ഒഴിച്ചു. അയ്യോ എരിയണോ എരിയണോ. எங்க எரியணும்? எங்க? ഇവിടെ 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 ഇവിടെ. அட என்னம்மா இப்படி பண்ணிட்ட? அவன் பொண்ணை கேட்டு வந்தவன்ல. ഓ ഞാൻ പൊണ്ണുക്ക് ചൊല്ലിയിരുന്ന വർണ്ണ ഇത്. ഇയാൾ എന്ത് ജോലിയാ ചെയ്യുന്നത്? சிவகாலைய சாதாரணமா நினைக்காதம்மா, அவன் ஆணையை கட்டி தீனி போட்டுட்டு இருக்கான். ഓ അത്ര വലിയ മനുഷ്യനോ? ശിവങ്കാള സാറിന് അച്ഛനമ്മ ഉണ്ടോ? அதுவா, இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா முழுங்கிட்டான். இப்ப கோவிந்தம் விட்டு ஆணைய பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனை பாகனோ? நான் வெறும் யானை பாகன்லம்மா. கோவிந்தண்ணே என்னை தம்பி மாதிரி வச்சிருக்காரு. எனக்காக உயிரியே கொடுப்பார் தெரியுமில்ல? തങ്കസ്വാമി ചേട്ടാ, ഇയാളെ നമ്പി ഞാൻ വിവാഹം കഴിക്കാൻ സമ്മതിക്കില്ല. ഇയാളുടെ മുതലാളി ഗോവിന്ദൻ സാർ വന്ന് ഗ്യാരണ്ടി തരട്ടെ, അപ്പൊ ഞാൻ ശിവങ്കാളെ സാറിന് വിവാഹം കഴിക്കാം. எங்க அண்ணன் கோவிந்தனோட வரேன், முறையோட பொண்ணு கேட்கிறேன், அப்புறம் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன். நான் வரட்டுமா? വരൂ. அப்ப நாங்க வரட்டுமா கோமல குட்டி? அண்ணே என்ன எங்க மாமியார் வர மாத்துறீங்க? ஓமல குட்டி. அது
அதுக்குள்ள மாமியார்னு தீர்மானம் பண்ணிட்டியா? சரி சரி வா வா. இந்த மாடசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கு போய் ரவுடி. அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே. அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார ஏத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில் தீய வச்சுட்டா. மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடுத்தருவில் நிக்கிறான். நாமளும் வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம். நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருத்து? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன்னு சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடுவேட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு 3 வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது? நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். சங்கர் வந்து சாப்பிடுறா. எனக்கு பசி. டேய், நான் திட்டினேங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லைன்னு வாய் தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலன்னா கூட நீ தாங்க மாட்டேன். வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. ഒന്നേകാൽ 1:30 1:45 അടേ എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15 2:30 2:45 3 3:45 4 ആ അടടേ ആശീർവാദം ചെയ്തു. ഇന്നാ 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടിട്ടു? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ നിനക്കും ബണ്ണ് വേണോ? ഒരു ബണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്, എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്നാ 10 11 12 உருவதே என்னாசை பெரு என்னாசை நாசி பெருச ஐயா தண்ணிய காணுமா? தண்ணி காணுமா? யாரா தண்ணி எடுத்தீங்க? தண்ணிய குடுக்கறா. கட்டெல்லாம் எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. இந்தா புடிச்சோ புடிச்சோ. போய்க்கோ. ராமு, அண்ணா உட்காருங்க. ஓ இன்னைக்கு நீ மாப்பிளையாச்சே, உட்கார். சார் தங்கசாமி சேட்டனும் வரணும் வருது வருது. பம்பள குட்டி, இவர்தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் புல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடேங்கப்பா, இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதானே, உள்ள வச்சிருந்தா ஓமன குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறிடுவோம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி புட்டான்? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டிருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கடா. டேய் என்னடா அது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற? இனி பொண்ணையே நேர்ல பா.
கொஞ்சம் தனியா பேசுனேன். அந்த பயல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? ஆ. ஆ. சிவங்கால ஆ? இந்தா நீ என்ன பண்ற, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் ஆ. புயல பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அண்ணே வீட்டு வந்துடுறேன். ஆமா, இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா. அவன் இனிமே தான் வீடு வாங்கணும், விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஆ. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா எரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு கப்புன்னு பேசினா தரகரை மாத்திருவேன். அட ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா ஆ, இந்தாங்க போயல. ஆ, ஆ, யோ, என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. ஆ, ஆ, ஆ. இந்தாப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். ஆ. அண்ணே என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறாரு. சம்மதமா? പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ, நான் கொடுத்து வச்சவன். என்னங்க, பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்மு குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளுக்கு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ, നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே. ஏய், ஓ. என்ன கடி பெரிய கைய பார்த்த உடனே சின்ன கைய உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. ആയ്, എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്ന്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ, ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோண கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ, இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்மு குட்டி கல்யாணம் பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவா. வாங்க. அண்ணே உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு குட்டி, ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. யா! ஐயோ, எதுக்குடா இவன் இந்த கத்து கத்துறா? போயிந்தா அம்முக்குட்டி, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன். அம்முக்குட்டி வலது கால எடுத்து வச்சு உள்ள போம்மா. എടോ ശിവങ്കാരൻ, ഏതാ എന്റെ വലത്തുകാൽ? ഞാൻ സന്തോഷത്തിൽ മറന്നുപോയി. அம்மு குட்டி, காரை பத்தி எல்லாம் கட்டம் கட்ட கேட்க கூடாது. எப்பவுமே இதான் வலது காலு. காலு மறந்து போச்சா? உனக்கு காலே இல்லாம பண்றேன்டி. அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு, அம்முக்குட்டி வலிக்கு விழுந்துருச்சு. அம்முக்குட்டி இன்னும் அவன் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வலிக்குழுந்து தாங்கறியாடா? புள்ளம்படி தலையா, போய் முதல்வருக்கு ஏற்பாடு பண்றா. தம்பி கொஞ்சம் பொறுப்பா. கல்யாணத்தை தான் 4 நட்சத்திரம் பார்க்க வச்சு விட்டேன். பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அபசங்கன மாதிரி விழுந்துருச்சு. சாந்தி முகூர்த்தத்தையாவது நல்ல நாள் பார்த்து வச்சுக்க. അതന്നെ ഞാനും യോசிച്ചത്. ഒരു നല്ല ജോഷിക്കാരനെ അழைച്ചിട്ട് വരൂ. நீங்க கவலையே படாதீங்க, ஒரு நல்ல சோசியாரனா கூட்டி வந்துடுறேன். அது வரைக்கும் நாங்க പിരിഞ്ഞിരിക്ക വേണ്ടിയതാ. நான் வரட்டா? முடியாது, நான் வரட்டா? முடியாது. நான் வரட்டா? பிரிச்சிருங்க. வரட்டாங்கடா. முதலமைக்கு முன்னாலே முட்டி பேத்துட்டாளே.